வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த பட்ஜெட்டில் வெளியான அந்த முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன, யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து முதல்வர் விஜய் அவர்கள் மீண்டும் அறிவிக்க இருக்கிறாரு, நகைக்கடன் தள்ளுபடியை பெற நீங்கள் என்ன இப்போ செய்யணும், இதை எல்லாமே இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட 5 சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உள்ளவர்கள் மற்றும் தகுதியற்றவர்களுடைய பட்டியலை அரசு ஆய்வு செய்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர் மற்றும் முறையான ஆதார் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கும் இந்த சலுகை பொருந்தாது என விளக்கப்பட்டிருக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ஏழை எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் கடன் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த அறிவிப்பு அமைந்துள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு கடன் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்ற நிபந்தனையுடன் தகுதியான பயனாளிகளின் இறுதி பட்டியல் விரைவில் வெளியாகலாம். இறுதியாக பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளில் பெற்ற கடன்களுக்கும் இந்த தள்ளுபடி பொருந்துமா என்பதில் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். திட்டத்தினுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஏழைகளுக்கு நிவாரணம். முதலமைச்சருடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமாக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடன் சுமையிலிருந்து ஏழை மற்றும் எளிய நடுத்தர மக்கள், பிபிஎல், மிடில் கிளாஸ் இதனை மீட்பதே இதன் முக்கிய நோக்கம். தள்ளுபடியினுடைய முக்கியமான நோக்கம் உண்மையான ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரை கடன் சுமையிலிருந்து மீட்பதே அரசினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். மாபெரும் ஒரு அப்டேட்டை பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உண்மையான பயனாளிகள் யார் அப்படின்றத இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டாடணும். அதுக்காக கணினி பகுப்பாய்வு தகுதியானவர்களின் பட்டியலை ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. 48,84,726 பேர் நகைக்கடன் பெற்றிருக்காங்க. அதில் 35 லட்சத்துக்கு மேலே தகுதிகள் நிராகரித்து 13 லட்சத்துக்கு மேலே தகுதியானவர்களுடைய பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்க. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள், நடுத்தர மக்கள், இவங்க எல்லாமே தகுதியானவர்கள். மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை வங்கிகள் ஊழியர்கள் இவங்க தகுதியற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயம், அத்தியாவசிய தேவைகளுக்கு கடன் பெற்றவர்கள் தகுதியானவர்கள், வருமான வரி செலுத்துபவர்கள் தகுதியற்றவர்கள், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பெறப்பட்ட கடன்கள் தகுதியானப்படும், பெரிய வணிக நோக்கத்திற்காக பெற்ற கடன்கள் தகுதியற்றவர்கள். ஸோ தகுதியான வங்கிகள் மற்றும் பொருந்தாத வங்கிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மத்திய மாநில அரசின் கீழ் இயங்கும் 8 வகையான கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள், நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள், அர்பன் கோஆப்டிவ் பேங்க்ஸ். பொருந்தாத வங்கிகள் அப்படின்னா தனியார் நிதி நிறுவனங்கள், தேசிய மயமாக்கப்பட்ட பிற பொது வங்கிகள். ஸோ இவங்க எல்லாமே தகுதி அற்ற வங்கிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த தள்ளுபடி அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு ரேஷன் கார்டு ப்ளஸ் முறையான ஆதார், அதிகபட்சம் ஒரு தள்ளுபடி. மோசடி தடுப்பு நடவடிக்கை ஒரு ரேஷன் கார்டை பயன்படுத்தி பல கடன்கள் வாங்கியிருந்தால் அந்த குடும்பத்தின் அனைத்து கடன்களும் முழுமையாக நிராகரிக்கப்படும். ஸோ 5 சவரனுக்குள்ளே இருக்கணும். அதற்கு குறைவாக நகைக்கடன் வைத்திருந்தால் முழு தள்ளுபடி, 5 சவரனுக்கு மேலே இருந்தால் இந்த தள்ளுபடி முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 5 சவரனுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ கடனுடைய முக்கிய நோக்கம் ஆதார் அட்டை இழக்கப்படணும்னா நிராகரிப்பு, குடும்ப அட்டை, ரேஷன் கார்டில் விவரங்கள் வழங்கப்படணும்னா நிராகரிக்கப்படும். அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் அப்படின்னா, அதிகாரப்பூர்வ அரசாணை ஜீவோ வெளியிட போகிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் தகுதியான பட்டியல் வெளியிட போகிறாங்க. தகுதியானவர்களுக்கு கடன் தள்ளுபடி மற்றும் நகைகள் மீட்புக்குண்டான தேதிகளை அரசு வெளியிடும். பட்டியல் மற்றும் அரசாணைக்காக காத்திருக்கவும் வதந்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஒரு ரேஷன் கார்டுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கும், மற்றவங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்றத நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனடியாக நிராகரிப்பு இந்த 3 பிரிவுகளை ஓகேங்களா. அரசு ஊழியர்கள், மத்திய மாநில அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் நிராகரிப்பு, வருமான வரி செலுத்துபவர்கள், இன்கம் டேக்ஸ் தாக்கல் செய்யும் பிரிவினர் நிராகரிப்பு, முறைகேடு செய்தவர்கள், தவறான ஆவணங்கள் மற்றும் ஒரே ரேஷன் கார்டில் கடன் பெற்றவர்கள் நிராகரிப்பு. நிராகரிக்கப்படுவது விவசாயம் அல்லாத பெரிய வணிக வியாபார நோக்கங்களுக்காக பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி ஆகாது அப்படின்றத நிராகரிப்பு செய்கிறாங்க. ஸோ ஃபைனலாக செக் பண்ணிக்கோங்க. 5 சவரனுக்குள்ளே இருக்கா இல்லையான்றது கூட்டுறவு வங்கியில் தான் வாங்கியிருக்கீங்களான்ற செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரசு ஊழியராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காது. உங்கள் ரேஷன் கார்டு ஒரே ஒரு கடன் இருக்கும், 1க்கு மேலே கடன்றாலும் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு 100% தள்ளுபடியை அரசு வழங்கப்போது கொடுக்கணும். பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலோட